ரைட், எப்படி ஒரு ஃபோமை வந்து படிவம் ஒன்று உருவாக்குன்றது பார்ப்போம். ரைட், அப்போ முதலாவது ஸ்டெப் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸஸில் கிரியேட்ன்ற டெப்பை நாங்கள் கிளிக் பண்ணணும். ஏன்னா மெனு பாரில் வந்து நிறைய டெப்ஸ் காணப்படுன்னு பார்த்தேன். அதில் வந்து கிரியேட்ன்றதை நாங்கள் கிளிக் பண்ணணும். சவுண்ட் கிளியர் தானே? சவுண்ட் கேட்கலன்னு சொன்னால் ரிப்ளை பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. கேட்குதுண்டா ஓகே, சரி. ரைட், இங்கே ஒரு விஷயம் மிஸ் ஆகினேன். அதாவது நாங்கள் இங்கே காணப்படும் இந்த அனுமதி இலக்கத்துக்கு முன்னால் காணப்படும் இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி ஒரு டேட்டா என்டர் பண்ணால் பரீட்சை சுட்டு நான் கொடுக்குறேன் 2233. நம்ம கணிதத்தில் புள்ளி வந்து 30, அதே மாதிரி இங்கே 40, 50, ரைட். இயர் வந்து 2025, ரைட். இப்படி ஒரு டேட்டா வந்து நான் இங்கே என்டர் பண்ணேன்னு சொன்னால் ரைட், இங்கே பார்க்கணும் ரெக்கார்ட்ஸ்ன்ற இந்த மெனுவில் சேவ்ன்னு சொல்லி ஒரு பட்டன், சரி. சேவை கிளிக் பண்ணி நாங்கள் கட்டாயம் சேவ் பண்ணிக்கிறோம். ஓகே, இல்லாட்டி அந்த தரவு வந்து டிலீட் ஆகிடும் கொஞ்சத்தில். இப்போ ஏற்கனவே நாங்கள் என்டர் பண்ணியிருந்தது தான், அது சேவ் பண்ண காரணத்தால் டிலீட் ஆகியிருந்தேன். ஸோ நாங்கள் அதை சேவ் பண்ணிக்கொள்கிறோம். ரைட், சேவ் பண்ணியாச்சு. ரைட், இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இந்த புள்ளிகள் அட்டவணை போனால் இப்போ எந்த விதமான தரவுமான சேகரிக்கப்பட்டில்லை. நாங்கள் இங்கே தரவு, அதாவது இந்த புள்ளி அட்டவணைக்கான தரவு தான் நாங்கள் இங்கே கொடுத்தோம் இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி. ரைட், ஆனால் பார்க்கலும் புள்ளி அட்டவணைக்கு போகணுன்னு சொன்னால் எந்த விதமான தரவும் வந்து சேமிக்கப்பட்டில்லை. ரைட், இதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால் நாங்கள் இதை அங்கே சேவ் பண்ணேன், பட் இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணணும். ஓகே, அப்போ நாங்கள் வந்து மேலே பார்க்கலும் ரீஃப்ரெஷ் பட்டன் இது, இதை கிளிக் பண்ணால் பார்க்கலும் நாங்கள் இங்கே என்டர் பண்ண அதே தரவு இங்கே வந்திக்குது. பரீட்சை சுட்டன், நம்ம அனுமதி இலக்கம், கணிதம், விஞ்ஞானம், ஆங்கிலம், வருடம் அப்படின்னு சொல்லி. ரைட், அனுமதி இலக்கம் பார்க்கலும் நான் இங்கே தரவை என்டர் பண்ண போக்கோல எந்த ஃபீல்டும் எனக்கு அனுமதி இலக்கம் வந்து கேட்கப்பட்டிக்கல்ல புள்ளி அட்டவணையில். ஆனால் இங்கே அனுமதி இலக்கம் ஒட்டோவா ஃபில் ஆகி. ஏன்னு சொன்னால் ஆல்ரெடி இருந்த, அதாவது மாணவர் அட்டவணையில் காணப்படும் முதல் நிலை சாவி தான் இந்த புள்ளிகள் அட்டவணையில், அதாவது ஃபொரின் கீயாக, ரைட், ஃபொரின் கீயாக தொழிற்படுற காரணத்தால் இது நாங்கள் ஆல்ரெடி என்ஃபோர்ஸ், அதாவது என்ஃபோர்ஸ் பண்ணியிருந்த, அதாவது ரிஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டியை வந்து நாங்கள் என்ஃபோர்ஸ் பண்ணியிருந்த காரணத்தால் வந்து அது ஒட்டோவாக வந்து அப்டேட் ஆகி கொண்டிருக்கும். ஓகே, சரி. இப்போ பார்க்கலும் நாங்கள் ஆல்ரெடி படித்த அதே விஷயம்தான். இப்போ இதோட தொடர்பான இந்த விஷயத்தை, இந்த பதிவு, இந்த ரெக்கார்டை நான் வந்து டிலீட் பண்ணுறேன். ரைட், டிலீட் ரெக்கார்ட், டிலீட் பண்ணி எஸ் கொடுத்தேன்னு பார்க்கலும் புள்ளிகள் அட்டவணை பைத்தினா ரீஃப்ரெஷ் பண்ணினா எங்கேயும் வந்து இது இல்லாமல் இருக்கும். இதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால் நாங்கள் எங்களோட ரிலேஷன்ஷிப்பை, தொடர்பை வந்து உருவாக்கும் போது, ரைட், அதாவது ரிஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டியை வந்து நாங்கள் என்ஃபோர்ஸ் பண்ணியிருந்தேன். அந்த காரணத்தால் வந்து நாங்கள், அதாவது முதன்மை சாவிக்கிற அட்டவணையில் ஒரு தரவு, அதாவது ஒரு பதிவை வந்து டிலீட் பண்ணினாலும் அது அங்கிருந்து ஒட்டோவா டிலீட் ஆகும். ஓகே, இப்போ நாங்கள் ஃபார்ம்ஸுக்கு வருவோம். சரி, எப்படி ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லி. ரைட், அதுக்கான ஸ்டெப் வந்து எங்களோட புக்கில் தரப்பட்டிக்கு. முதலாவது க்ரியேட்டுக்கு போயிட்டு, ரெண்டாவது ஃபார்ம் டிசைன், எட் எக்ஸிஸ்டிங் ஃபீல்ட்ஸ். ரைட், 3 ஸ்டெப்பை பார்த்துட்டு அடுத்துக்கு வருவோம். கிரியேட் ஃபார்ம் டிசைனை கிளிக் பண்ணி, ரைட், இங்கே நாங்கள் வந்து எங்கள்கிட்ட ஃபார்ம் அடுத்த ஸ்டெப் சொல்லியிருந்த எட் எக்ஸிஸ்டிங் ஃபீல்ட்ஸ், அடுத்தது வந்து ஷோ டேபிள். பார்க்கலாம் இங்கே எட் எக்ஸிஸ்டிங் ஃபீல்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு டூல் காணப்படுது. ஸோ அதை கிளிக் பண்ணி ஷோ ஆல் டேபிளை கிளிக் பண்ணி என்னென்ன டேபிள், ரைட், நான் முதலாவது வந்து செய்ய போகிற ஃபார்ம் படிவம் வந்து புள்ளி, அதை மாணவர் அட்டவணைக்கு தரவை உள்ளீடு செய்வதற்காகும். ஆகவே வந்து மாணவர்ன்றது நான் கிளிக் பண்ணுறேன். சரி, கிளிக் பண்ணிவிட்டு ஷோ டேபிள்ஸ், தேவையான அட்டவணை தெரிவு செய்ய, அட்டவணையில் உள்ள புலங்களை படிவத்திலே வரைக. சரி, அட்டவணையை கிளிக் பண்ணி இதிலேக்கிய எந்த ஃபீல்ட் தேவையோ அதை நான் வந்து இங்கே வரையணும். முதலாவது வந்து எனக்கு அனுமதி இலக்கம். சரி, அனுமதி இலக்கம். ரெண்டாவது முதல் எழுத்துக்களுடன் பெயர், பிறந்த திகதி, தொலைபேசி இலக்கம்,
அனுமதி கட்டணம். சரி ரைட், இந்த விண்டோ நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கொள்கிறேன். ரைட், அதான் சொல்கிற சின்ன டைம் ஒன்று தான். ரைட், அப்போ இந்த ஃபோமை வந்து எங்களுக்கு தேவையான மாதிரி ஃபார்மேட் பண்ணலாம். இப்போ எங்களுக்கு தேவையான புலங்களை ஃபீல்ட்ஸை வந்து நாங்கள் போட்டுட்டேன். இப்போ பார்க்கலும் இங்கே அனுமதி இலக்கம் 2 முறை வந்திக்கு, அதாவது முதலாவது வந்து எங்களோட கேள்வி ஆகிக்கும். ரைட், அடுத்து அதுக்கான ஆன்சர் பண்ணுறது, அதாவது எங்களோட ஃபீல்டுக்கான ரெக்கார்டு, அதாவது பதிவை இடுற ஃபீல்டு ஆகிக்கும். ரைட், அப்போ இதை எங்களை கொஞ்சம் நான் இதை பண்ணி ஃபார்மேட் பண்ணிக்கொள்கிறேன். சரி, இப்படி இருக்கும். அதுக்கான ஆன்சர் நான் வந்து இப்படி என்டர் பண்ண போகிறேன். அது மாதிரி முதல் எழுத்துக்களுடன் பெயர், அதை நான் இப்படி இது பண்ணுறேன். பிறந்த திகதி எடுத்தது. சரி, இதில் இன்னும் எங்களுக்கு ஃபார்மேட்டிங் செய்யலாம், பட் அதுக்கு டைம் எடுக்கும். என்னோட சிலபஸில் அப்படி இல்லாதால செய்யலைன்னா. ரைட், இதுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் போடலாம். ரைட், எனக்கு தேவையான மாதிரி ஃபார்மேட் பண்ணலாம். லோகோ இருந்தால் லோகோ போட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபார்மேட் பண்ணி கொள்ளிடும். நார்மலாக நான் இப்போ இப்படி செஞ்சு ரைட். ஓகே, இதை ஃபார்மேட் பண்ணி முடிஞ்சு அனுமதி இலக்கம் எழுத்துடன் பெயர் இப்படியான ஒரு வியூ வந்து எங்களுக்கு காட்டிக்கும். ரைட், அட்டவணையில் உள்ள பதிவுகளை படிவத்தின் மூலம் காட்சிப்படுத்தல். ரைட், இப்போ அட்டவணையில் இருக்கிற ஒரு டேட்டா வந்துன்னா எப்படி ஃபோம் மூலமாக வந்து காட்சிப்படுத்த வேண்டியதை பார்ப்போம். இப்போ எங்களை ஒரு ஃபோம் நாங்கள் உருவாக்கிட்டேன். இப்போ அடுத்தது பதிவுகளை வந்து ரெக்கார்ட்ஸை வந்து ஃபோம் மூலமாக எப்படி காட்சிப்படுத்த வியூ பண்ணணும்னு பார்ப்போம். முதலாவது வந்து அதுக்கு ஹோம் டேப்புக்கு போயிட்டு வியூ, அதில் ஃபோம் வியூவை நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். சரி, ஹோம் டேப் வியூவுக்கு போயிட்டு ஃபோம் வியூ ஓப்பன் பண்ணால் பார்க்கலும் எங்களோட ஃபோம் ரெடி. ரைட், நாங்கள் உருவாக்கின ஃபோம் வந்து ரெடி ஆகிக்கிறேன். இப்போ இங்கே அனுமதி இலக்கம், முதல் எழுத்துக்களோட பெயர், பிறந்த திகதி, அதே மாதிரி தொலைபேசி இலக்கம், அனுமதி கட்டணம் கேட்கப்பட்டிக்கு. ரைட், அனுமதி இலக்கம் நான் முதலாக கொடுக்குறேன் 2233. அதே மாதிரி முதல் எழுத்துக்களோட பெயர் ஏபிசி குமார். சரி, பிறந்த திகதி என பார்க்கலாம். இங்கே செலக்ட் பண்ணி போடலாம். டுடே டேட்டை நான் எக்ஸாம்பிளை கிளிக் பண்ணுறேன். ஃபோன் நம்பர் இப்படி என்ட்ரு பண்ணுறேன். அனுமதி கட்டணம் வந்து 400 என்ட்ரு பண்ணி. சரி, முதலாவது பதிவை நான் வந்து இட்டுட்டேன். சரி, இன்னும் ஒரு பதிவு செய்யணும்னு சொன்னால் ரைட், நாங்கள் ஏற்கனவே விளங்கப்படுத்தினேன் இந்த எல்லோ மார்க். ரைட், அதாவது ரெக்கார்டுன்ற இந்த இதில் எல்லோ கலரில் இருக்கிற நியூ பிளாங்க் ரெக்கார்டுன்றதை நான் கிளிக் பண்ணி இன்னும் ஒரு ரெக்கார்டு செய்யணும். இப்போ 2 ரெக்கார்டு வந்து இங்கே பார்க்கலும் 2 of 2 காட்டுது. மொத்தமாக 2 பதிவுகளுக்கு அதில் 2வது பதிவில் தான் நான் இப்பிக்கிறேன். இப்போ இங்கே நான் என்டர் பண்ணுறேன் 22, அடுத்து வந்து 31 அப்படின்னு சொல்லி முதல் எழுத்துக்களுடன் பெயர் கொடுக்குறேன். ரைட், XYZ, அதே மாதிரி கமல் அப்படின்னு சொல்லி பிறந்த திகதி நேற்று செலக்ட் பண்ணுறேன். தொலைபேசி இலக்கம் சரி, அனுமதி கட்டணம் சேம் 400 செலக்ட் பண்ணி இந்த பதிவை நைட்டிட்ட சேவ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ பார்க்கல மாணவர் அட்டவணைக்கு போய்த்து நான் ரீஃப்ரெஷ் பண்ணேன்னு சொன்னால் நாங்கள் என்டர் பண்ணின அந்த தரவுகள்
எங்களோட ஃபோமூடாக நாங்கள் என்டர் பண்ண தரவுகள் வந்து இங்கே அட்டவணையில் சேகரிக்கப்பட்டி. சரி, அதே மாதிரி ஃபோமில் பார்க்கலும் எங்களுக்கு நாங்கள் 2 விஷயம் படித்தோம். ஒன்று தரவுகளை உள்ளீடு செய்ய, அதே மாதிரி அட்டவணையில் காணப்பட தரவுகளை வந்து பார்வையிடுது. இப்போ அந்த வகையில் பார்க்கலும் முதலாவது என்டர் பண்ண ஏபிசி குமாரண்டோட பதிவை வந்து எங்களை இங்கே பார்க்கலும். அடுத்த பதிவை பார்க்கணும்னு சொன்னால் 2வது நாங்கள் நெக்ஸ்ட் ரெக்கார்டை கிளிக் பண்ணி அடுத்த பதிவை பார்க்கலும் ஆயிக்கும். ரைட், ஆரம்பத்துக்கு போகணும்னா இதை கிளிக் பண்ணலாம், நிறைய பதிவுகள் வரும்போது. இறுதிக்கு போகிறோன்னு சொன்னால் இந்த லாஸ்ட் ரெக்கார்டை கிளிக் பண்ணி வந்துட ஏலும். சரி, அப்போ ஃபோம் அதாவது மைக்ரோசாஃப்ட் எக்ஸஸில் நாங்கள் வந்து படிவத்தின் மூலம் பார்க்கணும்னு சொன்னால் ஹோம் டேப்பில் வியூ ஃபோம் வியூவை கிளிக் பண்ணி எங்களுக்கு பார்க்கலும் ஆயிக்கும். அப்போ இதுவரை படித்த விஷயங்கள் கிளியராக, ரிலேஷன்ஷிப் ஒன்று எப்படி உருவாக்குற, ஒரு ஃபோமை நாங்கள் எப்படி க்ரியேட் பண்ண வேண்டிய விஷயங்கள் கிளியராக. கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள் குயிக்காக. எஸ், கிளியர் கிளியர். இந்த மொத்த ரெஸ்பான்ஸ் வரணும். இந்த பாடத்தை வந்து கட்டாயம் மீட்டி பார்க்கணும். ரைட், நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இல்லை, அந்த ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தான் அடுத்த விஷயத்துக்கு போகலும். ரைட், அடுத்த படிவத்துக்கு கட்டுப்பாட்டு வழிகாட்டியை கண்ட்ரோல் விசார்டை எப்படி சேர்க்குற, கண்ட்ரோல் விசார்டை நாங்கள் எப்படி சேர்க்குறேன்னு சொல்லி பார்ப்போம். டிசைன் டேப்பில் வந்து கண்ட்ரோல் விசார்ட்ஸை தெரிவு செய்ய. ரைட், ஒரு 9.2 பார்க்கலும். கண்ட்ரோல் விசார்டு வந்து பார்க்கலும் இங்கே காட்டப்படுது. ரைட், கண்ட்ரோல் விசார்ட் எக்ஸ் அடையாளம் மீறப்பட்டிருக்கிற பட்டன். ஓகே, ரைட், இங்கே பார்க்கலும் இந்த பொத்தானை வந்து தெரிவு செய்ய. படிவத்திலே பொத்தானை இடுக கொமன் பட்டன் விசார்டில் ரெக்கார்ட் ஆப்பரேஷனை தெரிவு செய்க. ரைட், ஒரு 9.2 இங்கே பார்க்கலும் கொமன் பட்டன் விசார்ட் இங்கே ஓப்பன் ஆகிக்குது. இதில் வந்து ரெக்கார்ட் ஆப்பரேஷனை நான் தெரிவு செஞ்சு உள்ளீடு செய்யப்படும் எக்ஷனை தெரிவு செஞ்சு எட் நியூ ரெக்கார்ட் பொத்தானுக்குரிய பெயரை வழங்குக. அப்போ ரெக்கார்ட் ஆப்பரேஷனில் வந்து எட் நியூ ரெக்கார்டை கொடுத்து எனக்கு ஒரு பட்டன் ஒன்று வந்து இன்செர்ட் பண்ணிடும். ரைட், அப்போ அதை நாங்கள் லாஸ்ட்டாக இந்த ஃபார்ம்ஸில் ஒரு கண்ட்ரோல் விசார்ட் படிவ கட்டுப்பாட்டு வழிகாட்டி ஒன்று எப்படி உருவாக்குது. ரைட், டிசைன் டேப்புக்கு போயிட்டு முதலாவது ஸ்டெப்பை செய்வோம். டிசைன் டேப், 2வது கண்ட்ரோல் விசார்ட். ரைட், இந்த ஃபார்மை நான் சேவ் பண்ணிக்கொள்கிறேன். ஃபார்ம் 1ன்னு சொல்லி. ஓகே, ரைட், அதாவது ஓல்டு வெர்ஷனில் வந்து டிசைன் டைப் பண்ண ஒன்று காட்டப்பட்ட இங்கே வந்து பார்க்கலும். ரைட், வெயிட், ஃபார்மை வந்து நான் முதல்ல ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இந்த வியூ வரும். டிசைன் டைப் பண்ணுறது ஈக்கோன். ஃபார்ம் ஓப்பன் பண்ணால் ரைட், ஃபார்ம்ட டிசைன் வியூக்கு போனால் பார்க்கலும். ரைட், ஃபார்மை டிசைன் வியூக்கு போனால் ஃபார்ம் டிசைனை கிளிக் பண்ணி, சரி, ஃபார்ம் டிசைனை கிளிக் பண்ணால் கண்ட்ரோல் விசார்ட்ஸை தெரிவு செய்ய அங்கே வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ண சொல்லிக்கிறேன். கண்ட்ரோல் விசார்ட் இது தான். சரி, அதில் அவன் காட்டின பட்டன் வந்து இது தான். இதை கிளிக் பண்ணி நான் இங்கே எட் பண்ணி கொள்கிறேன். ரைட், இப்போ பார்க்கலும் கொமாண்ட் பட்டன் விசார்டில். ரைட், எங்களோட கொமாண்ட் பட்டன் விசார்ட் இங்கே சொன்ன மாதிரி கண்ட்ரோல் விசார்டில் அந்த பட்டனை கிளிக் பண்ண பிறகு கொமாண்ட் பட்டன் விசார்ட் வருது. அதில் ரெக்கார்ட் ஆப்பரேஷனை கிளிக் பண்ணி எக்ஷனில் வந்து எட் நியூ ரெக்கார்டு, உதாரணத்துக்கு ஒரு எட் நியூ ரெக்கார்டு ஒரு எக்ஷன், அதாவது புதிய பதிவு ஒன்று இடணுமா இருந்தால் அந்த பட்டனை கிளிக் பண்ணால் நான் ஒரு புதிய பதிவு இடுறதுக்கான இது வரணும்னு சொன்னால் எக்ஷனில் நான் வந்து எட் நியூ ரெக்கார்டை செலக்ட் பண்ணலாம். சரி, அப்போ நான் ரெக்கார்ட் ஆப்பரேஷனில் போய்த்து ரைட்
இங்கே பார்க்கல நிறைய ஆப்ஷன் இங்கே பிரிண்ட் ரெக்கார்ட், சேவ் ரெக்கார்ட், அன்டூ ரெக்கார்ட், டூப்ளிகேட், டிலீட், எட் நியூ ரெக்கார்ட். இதில் நான் வந்து அவங்க எட் நியூ ரெக்கார்ட் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் டிலீட் ரெக்கார்டை கிளிக் பண்ணுறேன். அதாவது ஒரு பதிவை அழிக்கிறதுக்கான ஒரு பட்டன் நான் இதை வைக்க போகிறேன்னு சொன்னால் டிலீட் ரெக்கார்டை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்து ரைட் அதுக்கான ரைட் டிலீட் ரெக்கார்டு டெக்ஸ்ட்டாக காட்சிப்படுத்துகிறோம். நெக்ஸ்ட் கொடுத்து கொமாண்ட் 5 இடத்துல அதாவது இங்கே காட்சிப்படுத்த வேணுமான பெயர் வந்து கேட்டிக்கிற மீனிங்ஃபுல் நேம். ஸோ அங்கே டிலீட் ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு செட் பண்ணி ஃபினிஷ் கொடுக்குறேன். பார்க்கலும் ரைட் டிலீட் ரெக்கார்டு காட்சிப்படுத்தப்பட்டு இதை நான் இந்த இடத்துல வைக்கிறேன். சரி, இப்போ என்ன ஹோமுக்கு வந்து நான் வியூவுக்கு போயிட்டு ஃபோம் வியூவுக்கு வந்து ரைட் முதலாவது பதிவுலைக்கு இதை டிலீட் ரெக்கார்டை கிளிக் பண்ணால் பார்க்கலும் டிலீட் பண்ணதுக்கான நோட்டிஃபிகேஷன் வருது. எஸ் கொடுத்துட்டு ரைட் மாணவர்கள் அட்டவணையை நான் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பார்க்கலும் அந்த பதிவு டிலீட் பண்ணப்பட்டிக்கு. ஓகே, அந்த பதிவு டிலீட் பண்ணப்பட்டி. அப்போ எங்களுக்கு தேவையான ஒரு பட்டனை வந்து அழகாக நாங்கள் வைக்கிறதுக்கு ஒரு ஃபோமை இன்னும் எங்களுக்கு ஃபார்மேட் பண்ணலாம். ரைட், அப்போ உங்களுக்கு டைம் இருந்தால் கம்ப்யூட்டர் எக்ஸஸ் இருந்தால் செஞ்சு பார்க்கலாம். இன்னும் ஃபார்மேட் பண்ணி ஒரு ஃபார்மை செஞ்சு அதில் டிலீட் பட்டன் எக்ஸ்டர்னலாக வச்சு ரைட் என்ன சொன்னால் ஆல்ரெடி எங்களுக்கு இங்கே பட்டன்ஸ் வரும். அது இல்லாமல் எங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா பட்டன்ஸை வந்து எங்களோட ஃபோமில் அதாவது ஃபோம்ட டிசைன் வியூக்கு போயிட்டு ஃபோம் டிசைன்ஸில் கண்ட்ரோல் விசார்டில் எங்களுக்கு தேவையான பட்டனை கிளிக் பண்ணி ஓகே அதை வச்சுட்டு கமாண்ட் பட்டன் விசார்டில் ரெக்கார்ட் ஆப்ரேஷனில் டூப்ளிகேட் ரெக்கார்ட், பிரிண்ட் ரெக்கார்ட் இப்படியான எங்களுக்கு தேவையான எந்த பட்டனை வேணுமென்றாலும் எங்களுக்கு வச்சு கொள்ளணும் வைக்கும். ஓகே, இதுதான் இந்த கண்ட்ரோல் விசார்டை நாங்கள் சேர்க்கறதுக்கான படிமுறை. அப்போ அடுத்த விஷயம், இப்போ நாங்கள் ஒரு டேட்டாபேஸ் தரவுத்தளம் எடுத்துக்கொண்ட அட்டவணைகள் ஈக்கிற அதே மாதிரி ஃபார்ம்ஸ் ஈக்கித குவாரிஸ் வினவல் காணப்படும், அதே மாதிரி ரிப்போர்ட்ஸ் வந்து காணப்படும் படித்தேன். அதில் வந்து அட்டவணைகளே ஃபார்ம்ஸே ரைட் படிவங்கள் சம்மந்தமான விஷயங்களை நாங்கள் கம்ப்ளீட்டாக படிச்சுட்டேன். அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நாங்கள் குவாரியையும் ரிப்போர்ட்டையும் பார்த்தா இந்த பாடம் வந்து முடிஞ்சிடும். அப்போ இதெல்லாம் கிளியர் தானே? இன்றைக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் விளங்கப்படுத்தினேன். என்னென்னு சொன்னால் இந்த பாடம் வந்து கொஞ்சம் விளங்கப்படுத்துறது உங்களுக்கு கஷ்டம். அது அவங்களுக்கு விளங்கெடுக்கிறது ஸ்பீடாக போனால் விளங்கெடுக்கிறது கஷ்டமாகிக்கும். ஓகே, அப்போ இது கிளியர்னு சொன்னால் எனக்கு கிளாஸை வந்து இதோட முடிச்சு கொள்ளணும். ரைட், ஓகே, அப்போ நான் கிளாஸை வந்து வைண்ட் அப் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.